பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒலிபரப்ப உதவுபவர்கள்: ஜெரோஷா ஹில் மற்றும் குடும்பத்தினர், ஹைதராபாத். வேளாங்கண்ணி அன்னையின் பரிந்துரை வழியாக இறைவன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாக வேண்டி, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி வழியாக இத்தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுக்கும் அன்பு நேயர்களே, புனித வாரத்திலே அடியெடுத்து வைத்துள்ளோம். புனித வாரத்தின் ஒவ்வொரு நாளும் முக்கியமான நாள். அந்த இயேசு நம் ஆண்டவருடைய பாடுகள், சிலுவை மரணம் மற்றும் உயிர்ப்பு, இந்த பாஸ்கா மறை நிகழ்வுகளை நாம் தகுந்த உள்ளத்தோடு கொண்டாட நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுப்போம். நமக்குள்ள அனைத்தும் முழுமையான அன்பும் அந்த இறை பற்றும் உள்ளதாக நம்மையே இத்திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். இதற்கு தடையாக இருக்கும் நமது குறைகளை, பலவீனங்களை ஏற்று மனம் வருந்தி இறைவனின் இரக்கத்தை, மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் வலுவின்மையினால் நாங்கள் பலமுறை தவறி வீழ்கின்றோம். ஒரே திருமகனுடைய பாடுகளின் ஆற்றலினால் நாங்கள் மீண்டும் புத்துயிர் பெற்று எழுந்திட அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 வரை. ஆண்டவர் கூறுவது: இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர். அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார்.
நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதி நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளரமாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்ற செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடுவோருக்கு ஆவியை அளித்தவருமான இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி திருப்பாடல் 27. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. எங்கள் அரசரே ஓற்ற பெருக, எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறை வசனங்கள் 1 முதல் 11 முடிய. பாஸ்கா விழாவுக்கு 6 நாளுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். மரியா இலாமிச்சை என்னும் கலப்பற்ற விலை உயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவனுமான யூதாஸ் இஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 தெனாரியத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழைகள் வாழ் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால் தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக் கொள்வதுண்டு. அப்போது இயேசு, மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார். இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெரும் திரளாய் வந்தார்கள். அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழச் செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள். ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள். ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் காணும் ஒரு நிகழ்வு அருமையான நிகழ்வு. இயேசு அன்பு செய்யும் ஒரு குடும்பம்,
பெத்தானியாவில் மார்த்தா, மரியா, லாசர். அண்மையிலே லாசர் இறந்து இயேசு அந்த லாசருக்கு வாழ்வு கொடுத்திருந்தார், உயிர்ப்பித்திருந்தார். இப்பொழுது அந்த பக்கமாக எருசலேமுக்கு செல்கிறார். எதற்காக செல்கிறார்? பாடுபட, இந்த உலகினுடைய மீட்புக்காக தன்னுடைய உயிரையே பலியாக்க. இது அவருடைய இறுதி பயணம். ஆகவே அந்த பெத்தானியாவை கடந்துதான் செல்ல வேண்டும். அந்த பெத்தானியா ஊரிலே இருந்த இந்த அன்பு குடும்பத்துக்கு செல்கிறார். அங்கே விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நன்றி, அன்பு கலந்த ஒரு விருந்து. அவர்கள் வரவேற்கப்பட இயேசுவோடு சீடர்களும் அங்கே இருக்கிறார்கள், மற்றும் பல பரிசேயர்களெல்லாம் இருக்கிறார்கள். மார்த்தா உணவு பரிமாறிக்கொண்டிருக்கிறாள். மரியா என்ன செய்கிறாள்? மரியா விலை உயர்ந்த நறுமண தைலத்தை இயேசுவின் காலடிகளிலே ஊற்றி அதை தடவி தன் கூந்தலால் துடைத்து முத்தமிட்டு கொண்டிருக்கிறாள். இதை கண்ட பரிசேய கூட்டமெல்லாம் திகைப்புடுகிறது. அது பரவாயில்லை. இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவரான யூதாஸ் இஸ்காரியோத்து இதை பற்றி விமர்சனம் பண்ணுகிறார். என்ன சொல்றாரு? இதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று ஏதோ ஏழைகள் மீது இவர் தனிப்பட்ட அலாதியான அக்கறை, அன்பு, பாசம் கொண்டிருப்பவர் போல் ஒரு நடிப்பிலே சொல்கிறார். ஆனால் உண்மை அதுவல்ல. அவன் ஒரு திருடன் என்று யோவான் நற்செய்தியிலே விவரிக்கிறார். அவனிடம் பணப்பை இருந்தது, அதிலிருந்து அவ்வப்போது எடுத்துக்கொள்வது வழக்கம் என்று. ஆம், இப்படிப்பட்டவன் தான் விமர்சனம் செய்கிறான். இயேசு என்ன சொல்கிறார்? மரியாவை விட்டு விடுங்கள், தடுக்காதீர்கள். அவள் செய்வது ஒரு அன்பு செயல். என்னுடைய சாவை முன்னிட்டு அவள் இப்பொழுது செய்கிறாள். நான் செத்த பிற்பாடு அங்கே தைலம்லாம் பூசுறதுக்கு நேரம் இருக்காது, உடனே அடக்கம் செஞ்சிருவாங்க. அதனால் இப்பயே தயாரிப்பு என்று அவர் சொல்கிறார். ஏழைகள் எப்போதும் உங்களோடு இருப்பார்கள் என்று சொல்கிறார். நான் இருக்க மாட்டேன். அவருடைய சாவு நெருங்கி கொண்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, மரியாள் இயேசுவின் மீது கொண்டிருந்தது ஒரு அளப்பரிய அன்பு. அந்த அன்புக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. அது ஒரு தூய்மையான அன்பு. அவளுடைய வாழ்வு முழுவதும் அந்த இயேசுக்கு கொடுக்க அவள் விரும்பித்தான் இந்த விலை உயர்ந்த தைலத்தை பூசுகிறாள். அதற்கு விமர்சனம் கிடைத்தாலும் பரவாயில்லை. நான் என் ஆண்டவரை அன்பு செய்கிறேன், என் முழு உள்ளத்தோடு அன்பு செய்கிறேன். இந்த அன்பு நிஜமானது, இந்த அன்பு தூய்மையானது, பரிசுத்தமானது என்பதை வெளிப்படுத்தும் அடையாளமாக அதை செய்கிறாள். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இயேசுவை அன்பு செய்கிறோமா? நமது அன்பு எப்படிப்பட்டது? கணக்கு பார்த்து செய்யும் ஒரு அன்பா? ஒரு முறை ஒரு தம்பதியர் ஆலயத்திற்கு செல்வதற்கு முன்னால் வெளியே இருக்கிற பூக்கடைக்கு போனாங்க. மனைவி சொன்னால் மாலை வாங்கலாங்க என்று. கணவன் பார்த்தார். மனைவி ஒரு பெரிய மாலையை பார்த்தாள். முழுவதும் ரோஜா மலர்களால் தொடுத்து கட்டி வைக்கப்பட்டிருந்தது. அருமையாக இருந்தது, பார்ப்பதற்கு அழகாக, நன்றாக, நேர்த்தியாக இருந்தது. கணவனிடம் சொன்னார், இதை வாங்கலாங்க, இது நல்லா இருக்குங்க. ஐயோ, அது என்ன விலை? 1000 ரூபாய் அப்படின்றா. பொடி 1000 ரூபாய் போட்டு வாடி போய் தூக்கி போட்டுருவாங்க குப்பையில், அதை போய் வாங்க சொல்றீங்க. இல்லைங்க, நம்ம ஆண்டவர் இயேசுக்கு கொடுக்கலாங்க. உங்க உயிரை காப்பாத்தினாருங்க. அந்த கொரோனா காலத்தில் நான் எவ்வளவு கண்ணீர் வடிச்சு வேண்டினே தெரியுமா? ஐசியூல நீங்க கிடந்தீங்க, எந்த ஒரு அசைவும் இல்லாம அந்த இயேசு ஆண்டவர் மருத்துவர்க்கெல்லாம் மேலான மருத்துவர். அவர் தாங்க உங்க உயிரை காப்பாற்றினார். உங்க உயிருக்கு ஈடாக ஏதாவது விலை உயர்ந்ததா நம்ம கொடுக்க கூடாதா? பொடி, இந்த 100 ரூபாய் மாலை போதும் என்று கணவன் சொன்னான். அன்பு சகோதர சகோதரிகளே, நமது அன்பு எப்படிப்பட்டது? கணக்கு பார்த்து செய்யும் அன்பா, அல்லது நம் முழுவதும் அந்த இறைவனுக்கு தியாகத்தோடு கொடுக்க வேண்டும்
நாம் அனைத்தையும் அவருக்கு கொடுக்க வேண்டும். அவர் நமக்கு அனைத்தையும் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறார். தன்னுடைய இறுதி துளி இரத்தத்தையும் நம்முடைய பாவ மாசுகள் கழுவப்பட அர்ப்பணித்திருக்கிறார். நாம் அனைவரும் நமது பாவங்களுக்கு பெற வேண்டிய அந்த தண்டனை அவர் மேற்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அன்பு தெய்வத்திற்கு என்ன கொடுத்தாலும் ஈடாகாது. அந்த அன்புக்கு கணக்கு பார்த்து அன்பு செய்வதில் அர்த்தம் இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்தில் பயணித்து புனித வாரத்துக்கு இன்று வந்திருக்கிறோம். நம்ம சொல்லுவோம், பின்னோக்கி பார்த்தோம், ஐயோ நான் இத்தனை சிலுவை பாதம் செஞ்சிருக்கேன், இத்தனை நடைப்பயணம் செஞ்சிருக்கேன், இத்தனை கோயிலுக்கு போயிருக்கேன், இத்தனை ஜெபமாலை சொல்லியிருக்கேன், இவ்வளவு உபவாசம் இருந்திருக்கேன், நோன்பு இருந்திருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பட்டியலிட்டு கணக்கு நம்ம சொல்லலாம். என்னதான் செஞ்சாலும் அந்த ஆண்டவனுடைய அன்புக்கு ஈடாகாது. அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த அன்பு விலை உயர்ந்தது. செல்வத்துக்கெல்லாம் மேலான செல்வம், ஒப்பற்ற செல்வம் அவர். அவருக்கு எதை கொடுத்தாலும் தகும். என்ன கொடுத்தாலும் அது ஈடாக்க முடியாது. அதை உணர்வோம். நாம் ஒவ்வொரு நாளும் தன்னையே திருப்பலியிலே நமக்கு கொடுக்கிறார். என்னை வாங்கி உண்ணுங்கள், இது உங்களுக்காக கையடிக்கப்படும் என் உடல், இதை வாங்கி பருகுங்கள், உங்களுக்காக சிந்தப்படும் என் இரத்தம் என்று ஒவ்வொரு திருப்பலியிலும் தன்னையே கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும் அந்த அன்பு தெய்வத்திற்கு நாம் கொடுப்பது என்ன? கணக்கு பார்ப்போம். எங்கேயாவது சில்லற காசு ஒளிஞ்சிருக்கா பாக்கெட்டில், பர்ஸில் எங்கேயாச்சும் ஒட்டிக்கிட்டு இருக்கா, அதை எடுத்து போடும். அந்த மாதிரி நம்முடைய மனசு கஞ்சத்தனமான கருமித்தனமான மனசு. இந்த யூதாசின் மனநிலை. நாம் யாருக்கு செய்கிறோம்? நமக்கு உயிர் கொடுத்து வாழச் செய்யும் அந்த தெய்வத்திற்கு செய்கிறோம். நமக்காக தன்னையே பலியாக்கினாரே அந்த கடவுளுக்கு செய்கிறோம். அதை உணர வேண்டும். ஏதோ 40 நாளை கடந்து வந்தோடனே பெருசா என்னமோ சாதிச்ச மாதிரி நினைக்கிறோம். ஒன்றும் கிடையாது. நம்ம செஞ்ச பாவங்களுக்கு, அக்கிரமங்களுக்கு, அநியாயங்களுக்கு, எத்தனையோ ஆபாசமான நிகழ்வுகளுக்கு ஈடுகட்ட முடியுமா? அவர் என்ன சொல்றார்? நான் உன்னை மன்னிக்கிறேன்பா, உன்னுடைய பாவங்களை எல்லாம் மறக்கிறேன், உன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் கழுவுகிறேன், எல்லாத்தையும் நான் மறக்கிறேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டேன், நீ என் அன்பு பிள்ளை, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். அன்பு சகோதர சகோதரி, இப்படிப்பட்ட உள்ளம் நமக்கு வருமா? யூதாஸ் மாதிரி இருக்காதுங்க, மரியா மாதிரி இருங்க. இயேசுவை உயர்வாக நினைத்தால் இன்றைக்கு நாம் அந்த இயேசுவின் பாதத்திலே நம்மையே ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? அழிந்து போகக்கூடிய பொருட்களை அல்ல, இந்த உலகை அல்ல, உன் பாவத்தை கொடு, நான் அதை கழுவுறேன், உன்னை பரிசுத்தப்படுத்துறேன், எல்லா அக்கிரமங்கள் எல்லாவித அநியாயங்களிலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்கிறேன், புது வாழ்வு கொடுக்கிறேன் என்று நாம் ஒவ்வொருவரையும் கேட்கிறார். அதை கொடுப்போம். அவருடைய அன்பை பெறுவோம், அவருடைய இரக்கத்தை பெறுவோம், அவருடைய மன்னிப்பை பெறுவோம். நமது வாழ்வு வளமோடு நலமோடு அவருடைய ஆசீர் அருளோடு சிறக்கட்டும். இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் அவரிடம் நம்மையே கொடுப்போம். அவரை தொடர்ந்து அன்பு செய்வதாக நாம் வாக்களிப்போம். ஆமென். என்னாத்துமம் என்னும் கவிதைதனை ஆக்கிய இறைவா இறைவா, அன்பினும் இசையில் பாடுகிறேன், அதை ஏற்றிடுவாய் ஏற்றிடுவாய். என்னாத்துமம் என்னும் கவிதைதனை கண்ணீரால் உடலினை கழுவி, என் கண்ணீரால் இதயத்தை கழுவி, தண்ணீரால் உடலினை கழுவி,
என் கண்ணீரால் இதயத்தை கழுவி பன்னீரால் உந்தன் பாதத்தை கழுவி பரிமள பூக்களை படைக்கின்றேன் படைக்கின்றேன் என் ஆத்துமம் என்னும் கவிதைதனை. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையா இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவி அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் கொண்டு வரும் புனித காணிக்கைகளை இரக்கமுடன் கண்ணோக்கி அருளும். நாங்கள் பெற்ற தண்டனை தீர்ப்பு நீங்குவதற்காக நீர் செய்துள்ள இரக்கச் செயல் முடிவில்லா வாழ்வின் பயனை எங்களுக்கு அளிப்பதாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பார். இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்களுக்கு மீட்பு அளிக்கும் அவருடைய பாடுகளின் நாளும் மாட்சிமிக்க உயிர்ப்பின் நாளும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகிய அலகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டீர். அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆட்சி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசுவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தரணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளப் போகும் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்து அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த செம்மறியின் திருவிருந்திலே பங்கு பெறும் நாம் பேறு பெற்றோர். நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளால் நீர் சந்தித்து புனிதப்படுத்திய மக்களின் இதயங்களை என்றுமுள்ள உமது அருட்காவலால் காத்திட உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது பரிவிரக்கத்தால் பெற்றுக்கொண்ட நிலையான மீட்பின் உதவிகளை உமது ஆதரவால் அவர்கள் காத்து கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒலிபரப்ப உதவியவர்கள் ஜெரோஷா ஹில் மற்றும் குடும்பத்தினர், ஹைதராபாத். வேளாங்கண்ணி அன்னையின் பரிந்துரை வழியாக இறைவன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாக வேண்டி